கோயில் வந்து வருஷம் பங்குனி உத்திரம் தான் விசேஷம். 3 நாள் திருவிழா நடக்கும். நிறையா முருகன் தான் வேணும்னு சொல்லி முருகன்கிட்ட வேண்டி பிறந்த குழந்தைன்னு சொல்லி ஓவேலி தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற முதுமலை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்கும் கேரளா மலபார் டிஸ்ட்ரிக்ட் அதாவது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அமரம்பலம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்கும் இடையே இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் இது. கூடலூர் பகுதியை சேர்ந்தது. இங்கே சின்ன சின்னதாக ஓடைகள், அருவிகள், அதுக்கப்புறம் காஃபி தோட்டங்கள் நிறைய பார்க்கலாம். அதுலேயும் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த சுற்று வட்டாரத்திலேயே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற சந்தனமலை முருகன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அந்த கோயிலை பற்றி மட்டும் இல்லை, அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அழகான இடத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அது என்ன இந்த ஊரோட பேர் ஓவேலி. ஓவேலி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆக்சுவலி இதோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஓ வேலி. வேலி அப்படிங்கிறது பள்ளத்தாக்கு. இந்த ஓ அப்படிங்கிற லெட்டர் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில், அதாவது 18ஆம் நூற்றாண்டுனே எடுத்துக்குவோம். அந்த நூற்றாண்டில் ஜேம்ஸ் ஆக்டர் லோனி அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் காஃபி பிளான்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே காஃபி தோட்டங்களை நம்ம நிறையவே பார்க்கலாம். ஸோ அவரோட பேரை தழுவி ஆக்டர் லோனியில் இருக்கிற ஓவை எடுத்து தான் இந்த பகுதிக்கு பேர் ஓவேலி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நாளடைவில் நம்ம ஓவேலின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலகட்டத்தில், அதாவது பிரிட்டிஷ் ரூலிங் டைமில் பார்த்திங்கன்னா இந்த கூடலூர் பகுதியே மலபாரை சேர்ந்ததாக தான் இருந்தது. இன்னும் சரியாக சொல்ல போனால் வயநாடு டிஸ்ட்ரிக்டோட தென்கிழக்கு பகுதியில் ஒன்றா தான் இந்த கூடலூர் இருந்தது. அதுக்கப்புறம் 1877 தான் நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு இந்த கூடலூர் பகுதி வந்து சேர்ந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கேரளா பார்டர் கிட்ட தான் வந்து இந்த ஊரே இருக்குது. இந்த ஊருக்கு போகிற வழியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தேயிலை தோட்டம், காஃபி தோட்டம், இப்படி நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே ஒரு 4-5 வீடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் காடு, அதுக்கப்புறம் வீடுகள், அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே எந்த அளவுக்கு நம்ம காஃபி தோட்டம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் அத்தி மரத்தை நிறையாவே பார்த்தேன். போகிற வழியிலலாம் அவ்வளோ அத்தி மரங்கள் இருந்தது. கொத்து கொத்தாக அத்தி பழங்கள்லாம் தொங்கிட்டு இருந்தது. பொதுவாக அத்தி பழத்தோட ரேட்டெல்லாம் எவ்வளோ இருக்கும், இங்கே சும்மா பார்த்திங்கன்னா அனாமத்துக்காக தொங்கிட்டு இருந்தது. பட் அதை பறிக்க தான் நம்மளால முடியல. கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது பறிக்க முடியல. அதே போல் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா யானை, சிறுத்தை நடமாட்டம்லாம் அதிகமாக இருக்கும்னு வந்து இந்த ஊர்க்காரவங்களே சொன்னாங்க. அதுலேயும் இங்கே இருக்கிற யானைகள்லாம் ரொம்ப வீரியமாக இருக்குமாமா. ஒரு 6-7 மணிக்கு மேலே இங்கே மனித நடமாட்டமே இருக்காதான். எல்லாமே அந்த டைமுக்குள்ளே எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். இது ஒரு சின்ன கிராமம் தான், காடுகள் நிறைந்த பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடுவட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த நடுவட்டம் வியூ பாயிண்டில் இருந்து இந்த ஓவேலி எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் நான் வந்து காமிச்சிருப்பேன். கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஊட்டி கிராமத்தோட சீரீஸை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஊட்டி கிராம சீரீஸோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ. இந்த அழகான கிராமத்துக்கு எப்படி வருது, இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, இது எல்லாம் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவேலி கிராமம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வீடு இருக்கும். இது கொஞ்சம் ஒரு மெயின் ஏரியா. இதுக்கப்புறம் கொஞ்சம் காடு வரும், கொஞ்சம் வீடு வரும், போலீஸ் ஸ்டேஷன், இது எல்லாமே இந்த ஊரில் அங்கங்கே இருக்கும். இப்போ நான் நிற்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நான் நின்றுட்டு வீடியோ எடுக்கிற இந்த இடம் வந்து இந்த ஊரோட பேரூராட்சி ஆஃபீஸ். ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்திருந்தோம். அது என்ன ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஓடை வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பேரூராட்சிக்கு கீழே ஒரு பாட்டி கடையில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். உண்மையிலே சூப்பராக வந்து சமைச்சிருந்தாங்க, வீட்டு சமையல் தான். இந்த சுற்று வட்டாரத்தில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. நாங்கள் வந்து கூடலூரில் ஸ்டே பண்ணிட்டு தான் வந்து இந்த ஊருக்கே வந்தோம்.
அந்த டீட்டெயிலாம் வந்து நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த ஆஃபீஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சைடு வருமாமா. அங்கே வந்து வேலியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பட் அதையும் வந்து டேமேஜ்லாம் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சந்தனமலை முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். நீங்கள் காரில் வர மாதிரி இருந்தீங்கன்னா கீழே நான் வந்து லொக்கேஷன் கொடுத்துட்றேன். அண்ட் எங்கேருந்து வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் கடைசியில். அண்ட் பஸ் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா கடைசியில் எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனமலை முருகன் கோயிலோட அடிவாரத்தில் தான் இருக்கோம். இந்த கோயில் வரத்துக்கு வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறக்கூடிய பாதை. இதுதான் அந்த பஸ் ஸ்டாப் வந்திருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஏறுற வழி. ஏறுங்க ஏறுங்க நீங்க. ஏறுங்க. அப்படிதான். இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். கோயிலுக்கு போற ரூட்டே வந்து சூப்பரா இருக்கு. இந்த கோயிலுக்கு ஏறி போகிற வழியே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேயிலை தோட்டமாக இருக்கும். ஏறி போகிற பாதையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா மலைகளால் சூழ்ந்திருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் தூரம் தான் பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் காரில் வர மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா கார்லேயும் வந்து நீங்கள் இந்த வழியில் போகலாம். மேலே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்குமே இருக்குது கோயிலுக்கு மேலேயே. அதுக்கப்புறம் படிக்கட்டுமே இருக்குது. பாருங்க மலை. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் நடந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கட்டுகள் தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். படிக்கட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையை வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் ரோடு போகுது. பாதிப்படி ஏறினதுக்கப்புறம் வியூவே சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள். ஐயோ கேமராவில் தெரியல, அவ்வளோ ஹைட்டுக்கு மலை. ஐயோ மேலே வந்து மேகம் மறைச்சிருக்கு. அவ்வளோ ஹைட்டுக்கு மலை இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய மலைங்க. இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ். இப்படி இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது சொன்னதே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான். இங்கே இந்த மாதிரி ஒரு அழகான கோவில் இருக்குது, இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போக சொன்னதே பார்த்திங்கன்னா அவங்க தான். ஏன்னா இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற மக்கள், ஊட்டியில் இருக்கிற மக்கள் தாண்டி வெளியூரில் இருக்கிற அதிகப்படியான மக்களுக்கு வந்து இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே தெரியல. இப்படி ஒரு அழகான இடத்துல இருக்கக்கூடிய இந்த முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் கோயிலுக்கு மேலேயே வந்துட்டோம். இந்த கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சுற்றி உள்ள இடங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன்.
இந்த கோயிலை எப்படி வர்ணிக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த அழகான முருகனை அழகுன்னு சொல்கிறதா, இல்லை இந்த கோயிலை சுற்றி இருக்கிற பச்சை பசேன்னு இருக்கிற இந்த மலைகள் அழகுன்னு சொல்கிறதா, அங்கங்கே சலசலப்பாக கேட்குற அந்த அருவிகள் ஓடைகளோட அந்த சத்தத்தோட அழகுன்னு சொல்கிறதா, எதை அழகுன்னே சொல்கிறதுனே தெரியல. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே பிரமிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம இங்கே பார்க்குற மலைகள் எல்லாமே வந்து ஊட்டி மலைகள், கேரளா மலைகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஊட்டி மலைகள், அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கேரளா மலைகள் உங்களுக்கு தெரியும். மொத்த ஓவேலியுமே தெரியுது. பார்த்தீங்கன்னா கோயிலிருந்து கார் போகிறதுக்கான வழி. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. மேலே வந்து டாய்லெட்டும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கோயிலோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் டவர் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவிலே வந்து இங்கே இருக்கிற இந்த டவர் தான். ஆனால் இப்போ வந்து ஏதோ சர்வீஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோலார் பேனல் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், சுற்றி மலை தான். கோயிலை சுற்றி ஃபுல்லாக மலைகள் தான். ஆப்போசிட்டில் இந்த கோயிலுக்கு எதிராக பார்க்கக்கூடிய மலைகள் பார்த்திங்கன்னா ஊட்டியை சேர்ந்த மலைகள். இந்த மலைகளுக்கு அந்தாண்டா அவலாஞ்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அப்புறம் இந்த கோயிலோட சைடில் தான் பார்த்திங்கன்னா கேரளா மலைகள்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். கீழே போகிற ரோடு பார்த்திங்கன்னா இந்த ஊரோடைய கடைசி இடம் பெரிய சோலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. அந்த ரோடு தான் நம்ம வந்த வழி. கோயிலை சுற்றி என்னென்ன இருக்குது, மலைகள்லாம் சுற்றி பார்த்துட்டோம். சரி வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட மூலவர் பார்த்திங்கன்னா முருகன். இந்த கோயிலுக்குள்ளே பிற தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா சன்னதி இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே புத்து ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற இந்த புத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம். அது இந்த கோயிலோட அர்ச்சகரே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு. அதை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. இங்கே மாரியம்மனுக்கு சன்னதி, அதுக்கப்புறம் கன்னிமூல கணபதி, துர்க்கை அம்மன், இது எல்லாத்துக்குமே சன்னதி இருக்கிற மாதிரி முருகன் இருக்கிற கருவறையை சுற்றி 6 படி வீடுகளையும் வந்து சித்தரித்து வச்சுருப்பாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது.
புத்தில் இருக்க ஸ்டாச்சு உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு 47 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மேய்க்கிற பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு வரப்ப அந்த புத்து கண்டுபிடிச்சாங்க. உள்ளே இருக்க பாருங்கள் ஸ்டாச்சும் அந்த புத்தும் ரியலாக இருந்தது. அப்போ வந்து அந்த முன்னாடி வந்து லிங்கம் மாதிரி முருகனை வச்சு பாவிச்சு கும்பிட்டுருக்காங்க. அது 47 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டாத முன்னாடி. அதுக்கப்புறம் அதை பார்த்து கோவில் கட்டியிருக்காங்க. கோயில் கட்டி முருகன் தான் இங்கே இருக்குன்னு சொல்லி முருகனை கொண்டாந்து தூணி கொண்டாந்து வச்சுட்டாங்க. இவர் எப்படின்னா ராஜ அலங்காரத்தோடய இந்த விக்கிரகம் இருக்கார். அதனால விசேஷம் வந்து பங்குனி உத்திரம் விசேஷம் இருக்கும். 3 நாள் திருவிழா விசேஷமாக நடக்கும். ஆதி வந்து அந்த புத்து தான். அதில் உள்ள ஸ்டாச்சு உள்ள வேலு எல்லாமே இருக்கும். அது வந்து தானா இருந்தது இங்கே இல்லை, யாரோ வழிபட்டுருக்காங்க. முன்னாடி வழிபட்டுருக்காங்க. அதில் என்ன விசேஷம்னா வேண்டிக்கிட்டு முட்டை வளர்ந்து வைப்பாங்க. 4 முட்டையும் பாலம் வைப்பாங்க. ஆள் எடுக்கணும் இல்லை, ஆனால் முட்டை கண்டிப்பாக அந்த பாம்பு எடுத்துருக்கோம். உள்ளே இருக்கு பெரிய விசேஷம். பங்குனி உத்திரம். உத்திரம் இந்த கோயிலுக்கு வந்து வருஷம் பங்குனி உத்திரம் தான் விசேஷம். 3 நாள் திருவிழா நடக்கும். இந்த 3 நாள் உற்சவம் வந்து விசேஷம் நடக்கும். அன்னதானம் ஃபுல்லாக மக்கள் எல்லாம் எல்லா மக்களும் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வருவாங்க. அப்போ சாமியை இந்த அளவுக்கு ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிக்க. அந்த 3 நாள் விசேஷம்லாம் அன்னதானம் ஃபுல் டே நைட் எல்லாம் தங்கிடுவாங்க. இப்போ எப்பவுமே ஆக்சுவலாக வந்து பகலில் மட்டும் தான் இங்கே வருவாங்க. காலையில் 6:30 டு சாயந்தரம் 6:30 மணிக்கு வரைக்கும் தான் கோயில் ஃபுல் டைம் இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். நைட்டு அலோடு கிடையாது. விலங்குகள் இருக்கும், யானை இருக்குது. அதனால அந்த 3 நாள் திருவிழா மட்டும் ஆள் ஃபுல்லாகவே இருக்கும். 3 நாள் நிறைய கூட்டம் இருக்கும். இங்கே தங்கிக்கலாம். இங்கே தங்கிக்கலாம்னா கோயில்ல நீங்க 3 நாள் மட்டும் தங்கிக்கலாம். அந்த விசேஷ நாள் 3 நாள். அந்த நாள்ல இங்க தங்க அலோ கிடையாது. ஓகே ஓகே ஓகே. 3 நாளும் அன்னதானம் நடக்கும். நீங்க இது பண்ணிக்கலாம். நைட் சிரிச்சிது. ஓகே ஓகே. ஒரு பேப்பர் கொடுங்க சார். உன் பேர் என்ன? தமிழ்மாறன். தமிழ்மாறன். இந்த ஊர் தானா? கூடலூர். அடிக்கடி இங்கே கோயிலுக்கு வருவீங்களா? எப்பயாச்சும். அவங்க உங்கள் அம்மாவா? உன் பேருடா? என் பேர் துர்கா. துர்கா. ஓகே. என்ன படிக்கிற? செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு. ஓ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா? நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினச்சேன். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னு நினச்சேன். இல்லை, காலேஜ். ஓகே 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 ஓகே. சின்னதுலேருந்து முருகன்னா ரொம்ப பிடிக்கும். முருகன்னா ரொம்ப பிடிக்குமா? நானும் இங்கே ஊட்டிக்கு வந்ததுலேருந்து முருகன் கோயில் தான் வந்து போய் பார்க்குற மாதிரியே அமையுது. இங்கே வந்து ஹில் ஸ்டேஷன் தானே, குன்றுனால நிறையா முருகன் தான். நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி கூட பழனி போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தோம் ஃபேமிலியோட. அந்த மாதிரி இவன் இன்னைக்கு தம்பியோட பர்த்டே. ஓ அப்படியா? ஹாப்பி பர்த்டே. மக்களே பாருங்க, எல்லாரும் வந்து பேர் என்ன சொன்ன? தமிழ்மாறன். தமிழ்மாறனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவங்க இன்னைக்கு நம்ம கோயிலில் பார்த்த அபிஷேகம் எல்லாமே வந்து இவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ஸோ இவங்கனால தான் நம்ம வந்து இங்கே அபிஷேகம்லாம் பார்த்தோம். பர்த்டேக்கு வருஷம் வந்து அபிஷேகம் பண்ணுறது. வருஷம் இங்கே வந்து பர்த்டேக்கு வந்து அபிஷேகம் பண்ணி. எனக்கும் இவனுக்கும் 7 years ஏஜ் டிஃப்ரெண்ட். நான் பையன் வேணும்னு சொல்லி முருகன்கிட்ட வேண்டி பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷல் வீட்டில். நான் வந்து ஒரே வருஷத்தில் பிறந்தது. அப்படியா? சரி சரி, கியூட். சரி, இது நீங்கள் பங்குனி உத்திரத்துக்குலாம் வருவீங்களா? வருவீங்களா? திருவிழாக்கெலாம் இங்கே எப்படி இருக்கும்? இங்கே திருவிழாலாம் பார்க்குறதுக்கு நல்ல விசேஷமாக இருக்குது. வந்து நிறைய பேர் நம்ம ஊட்டியிலேருந்து நீலகிரி ஃபுல்லாமே வந்து சந்தனமலைக்கு வருவாங்க. ரொம்ப கோயம்புத்தூரில் பழனி மாதிரி நம்ம சந்தனமலை, கூடலூர், இங்கே நீலகிரிஸில். ஓ, எல்லாம் சின்ன பழனி. ஓகே ஓகே. சின்ன பழனி நல்லா இருக்கு. கோயில் சூப்பராக ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே எல்லாமே நிறைய கடைகள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆமாம், ரொம்ப கூட்டமாக நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. பின்ன வந்து நிறைய வேண்டுதல் பண்ணுவாங்க. மொட்டை அடிக்கிறது. தம்பிக்கெல்லாம் இங்கே தான் பிறக்கும் போது மொட்டைலாம் அடிச்சு எல்லாம் பண்ணுவோம். அழகா சிரிக்கிறான். அதுதான் ரொம்ப விசேஷமான கோயில். கூடலூர் வந்து டூரிஸ்ட் பிளேஸ், நிறைய பேர் வராங்க. கண்டிப்பாக வந்து முருகர் விசிட் பண்ணிட்டு போனால். ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ அபிஷேகம் பண்ணதை நாங்கள் என்ன செய்யணும்னா, மழை வந்துருச்சுங்களா, அப்படி ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக மிஸ்ட் முடியும். அங்கே அந்த அருவி பேர் என்ன? இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சது. இங்கே நேம் கிடையாது. அந்த அருவி இங்கே வர பைப் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து அந்த அருவி தண்ணி கீழே ஊற்றுற சின்ன டேங்க் மாதிரி கட்டி அந்த தண்ணி நேராக டைரெக்டாக இங்கே வந்துட்டு லைவ் வாட்டர். அந்த அருவி தண்ணி தான் இங்கே வர்றது எல்லாமே. ஓ அப்படியா? ஓகே ஓகே. அந்த தண்ணி தான் எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அப்படியா? மழை காலத்தில்
இந்த மலையை தாண்டினா கேரளா மலப்புரம். தாண்ட முடியாத அந்த மலைக்கு பின்னாடி அந்த கேரளா மலப்புரம். இந்த பாருங்க நடந்தே போயிடலாம். இது இந்த பக்கம் கேரளா. ஓ இந்த கார்னரோட இங்கிட்டு கேரளா. இந்த மலை எல்லமலை முடிஞ்சா அடுத்த மலை கேரளா. ஓ இந்த சைடுல அப்படியே ஆப்போசிட்ல கேரளா. சென்ட்ரு பெஸ்ட் வந்து அங்கிட்டு கேரளா, இங்கிட்டு ஓகே ஓகே. இதுக்கு நேரா போனீங்கன்னா இதுக்கு நேரா தான் ஊட்டி இருக்கு. இதுக்கு நேரம் நடுவட்டம் ஏரியா. நடுவட்டம் ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தேன். ஓவேலின்னு அங்க இருந்து காமிச்சாங்க. அங்க இருந்து பாத்துருப்பீங்க. ஆமா, அங்க ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து சூப்பரா தெரிஞ்சது. அது அந்த காரணம் இருக்கு. இதுக்கு அங்கிட்டு வந்து நேரா கோயம்புத்தூர் இந்த மலைக்கு நேரா தான். ஆனா அந்த அவலாஞ்சி அந்த லாங் ஒரு 15 கிலோமீட்டர் மேலே வந்து அந்த ஏரி மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. மழை பெஞ்சு ஸ்டாக் இருக்கனால தான் இங்கே தண்ணி அந்த தண்ணி. ஆனால் டூரிசம் ஸ்பாட்டை தாண்டி நிறைய இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கு உண்மையிலே. அது மஞ்சசிரி பங்களா அந்த பக்கம் இருக்குல்ல, அங்கேயா? சதர்ன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அது ஜீப்பு இந்த பஸ் வசதி இருக்கு, ஜீப் வசதி இருக்கு. ஓகே, பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஜீப்பும் இருக்கு. ஓ, கூடலூர்லேருந்து ஜீப்பு. கூடலூர்லேருந்தே இங்கே ஜீப்புக்கு வந்துடலாம். சந்தனமலை பஸ்ஸுக்கு இப்போ 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னா அவங்க. ஆனால் நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். ஃப்ரீயில் தான் வந்தோம். ஜீப்னா ஒரு 50 ரூபா. ஓ, ஒரு ஆளுக்கு. ஓகே ஓகே, பரவாயில்லையே. அந்த மாதிரி வந்து போகலாம். இல்லை ரெண்ட்டுக்கு எடுத்து வரலாம். ஓகே ஓகே. ரெண்ட்டுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏரி அருவிக்கிட்ட இருப்பாங்க. இங்க இந்த கோயில் தாண்டி வேற ஏதாவது வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கிறதுக்கு இருக்கு? இதுதான் ஓவேலில. அது என்னன்னா மெஸ்ட் டயத்துல கொஞ்சம் ஃபுல்லா எல்லாத்தையும் மறைச்சிடும். மெஸ்டா இருக்கும், பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருக்கும். சன்ரைசிங் அந்த மாதிரி ஈவினிங் சன்ரைசிங் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு சன்ரைஸ் ஓப்பனிங் நல்லா இருக்கும், எண்டிங் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. சூப்பரா இருக்கீங்க. ரொம்ப அமைதியா இருக்கு. அது ஒரு விசேஷம். இந்த சைடு வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூடலூருக்கு வருவாங்க, 18 கிலோமீட்டர் ரேஞ்சுங்கறனால அவங்க கூடலூருக்கு வருவாங்க, முதுமலை அப்படி சுத்திட்டு மசனக்குடி இல்லைன்னா ஊட்டியில கோத்தகிரி குன்னூர் தான் சுத்துவாங்க. ஓ, இங்க யானை வருதா? யானை இருக்கு. அப்படியா? ஆமா, இங்க வருங்களா? யானை இங்கெல்லாம் வந்துரும். ஓ, ஐயோ, இப்ப தங்க முடியாது. நைட்ல யாரு இங்க ஸ்டே பண்ணுவாங்க? திருவிழா டயத்துல மட்டும் கூட்டம் இருக்கிறதுனால மேபி ஃபாரஸ்ட் கூட பயம்தான். கொஞ்சம் ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா தரிசனம் சூப்பராக முடிஞ்சது. ரொம்ப அமைதியாக இருந்தது. பயங்கர ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டோம். அப்படியே போகலாம். போயிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். படியெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்குது. உண்மையிலே இது ஒரு அற்புதமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில் தான். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. Come on. பாத்து. சரி, இந்த கோயில் எங்கே இருக்குது, எப்படி வரணும், பஸ் டீட்டெயில் இது எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். மெயின் கூடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் கூடலூருக்கு, அதாவது ஊட்டிக்கு வரீங்க, இங்கே வர வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க, நீடல் ராக் வியூ பாயிண்ட் இல்லை முதுமலை காட்டுக்கு வரீங்க அப்படின்னா கூடலூர் தாண்டி தான் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. ஸோ கூடலூருக்கு வந்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்க்காம இப்படி ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸை வந்து பார்த்துட்டு போங்க. இது நான் இந்த கோயிலுக்காக மட்டும் சொல்லலை, இந்த ஊருக்கு வர வழியே நான் ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ்லாம்
இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. அதுவும் நடுவட்டம் கிராஸ் பண்ணி வர வழியில், கூடலூருக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் மரங்கள்லாம் சேர்ந்து அந்த இடமே, அந்த ரூட்டே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரூட்டை நீங்கள் கிராஸ் பண்ணி வரப்போ அவ்வளோ அழகான ரூட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா கூடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய சோலை எல்லமலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிற பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி சந்தனமலை முருகன் கோயில்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டாப்பில் வந்து நான் காட்டின அந்த பஸ் ஸ்டாப்பில் உங்களை இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நீங்கள் போகலாம். அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் அந்த பஸ் ஸ்டாண்டில் சந்தனமலை முருகன் கோயிலுக்கு போகணும்னு கேட்டாலே அங்கே இருக்கிற லோக்கலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கு வழி காட்டுவாங்க. சரி, பஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஜீப் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அங்கே ஜீப் ஸ்டாண்டு, கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஜீப் ஸ்டாண்டுமே இருக்குது. அங்கே விசாரிச்சிங்கன்னா நீங்கள் ஜீப்லேயே கூட இன்னும் கன்வீனியண்ட்டாக வந்துட்டு போகலாம். இந்த ஊரில் இருக்கிறவங்களும் சரி, இந்த கோயில் அர்ச்சகர்கள் இவங்க எல்லாருமே கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த கோயில் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஊட்டியை தாண்டி வெளியூர் மக்கள்லாம் இங்கே யாரும் அதிகமாக வந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்படி வந்துட்டு போனால் தான் இந்த இடமும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு தான் அவங்க கேட்டுக்கிறாங்க. பட் அவங்க ஆசைப்படுறது எல்லாம் வந்து சரிதான், நம்மளும் போகலாம் தான். பட் போகிற இடத்த நம்ம கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். டூரிசம் பிளேஸு தான் போய் குப்பை போட்டு நம்ம வீண் பண்ணிட்டோம். இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில் குப்பையோ பிளாஸ்டிக்கோ போடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி மலைகளில் வந்து பிளாஸ்டிக் ஒழிப்புங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா நம்மளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வருஷத்தோட இந்த ஏப்ரலில் வர பங்குனி உத்தரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் இந்த கோயிலுக்கு போகிறேன். சப்போஸ் நீங்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மேபி இந்த வீடியோவை நீங்கள் 11ஆம் தேதிக்கு மேலே பார்க்குறீங்க அப்படின்னா பங்குனி உத்தரமே முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க எப்போ வேணாலும். நான் இந்த பங்குனி உத்திரம் திருவிழா போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற கோயில் மட்டும் வந்து விசிட் பண்ணணும், இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேஸ் ஸ்டே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டே எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே கம்மி பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடித்த கையோட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊட்டிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பவும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த சந்தனமலை முருகன் கோயிலோட வீடியோலேயே. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது சுற்றி உள்ள லொக்கேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.